ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி ஒரு டேஸ்டியான ஃப்ரூட் சாலட் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் கஸ்டர்ட் பவுடரும் 2 cups ஆஃப் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவு கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 2 cups ஆஃப் மில்க் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்மளுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நாங்கள் ஆப்பிள் அண்ட் பனானா இது ரெண்டையும் கட் பண்ணி இந்த மாதிரி ரெடியாக வச்சுருக்கோம். இந்த மிக்சரை பாயில் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது எந்த லம்ப்ஸும் இருக்கக்கூடாது. அண்ட் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இப்போது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஒரு கன்சிஸ்டன்சி வந்த அப்புறம் நீங்கள் இதை கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கூல் ஆன அப்புறம் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் 1/2 hour ஒரு 10 minutes ரெஃப்ரிஜரேட் பண்ணி ஃப்ரீசரில் வைக்கலாம். வச்சுட்டு அப்புறம் நீங்கள் இது சர்வ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம ஃப்ரீசரில் வச்சு வெளியே எடுத்தாச்சு. நம்ம டேஸ்டியான ஃப்ரூட் சாலட் ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் சர்வ் பண்ணி நல்லா டேஸ்டியான ஃப்ரூட் சாலடை என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.